சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வரும் ஜூலை 26 முதல் திரையரங்குகளில். இப்போ ரீசெண்டாக வந்து நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண ராணி அப்படின்னு சொல்லி ஒரு லேடி வந்து இதானாங்க. ஏன்னா 52 மேரேஜ் பண்ணி நகை பணம் எல்லாம் ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. 52 கல்யாணங்கிறதெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ ப்ராபப்ளி மேபி 10 to 15 or 20 அவங்க பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. திங்கிங் தட் ஹர் ஏஜ் இஸ் அபவுட் 38 அப்படின்னு வச்சிங்கன்னா கூட 20 வயசுலேருந்து அவங்க இதில் வந்தால் 18 வருஷத்தில் 50 கல்யாணமா நாட் பாசிபிள். ஒரு கல்யாணம் மெட்டீரியலைஸ் ஆகிறதுக்கு நான் சொல்கிறது இந்த ஃபேக் மேரேஜஸ் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க, நகைப்பணம் தானே எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொன்னீங்க. நான் பார்த்த கேஸில் அந்த பொண்ணு வந்து இடமே அது பேரில் வாங்கிருச்சு. இப்போ ஆக்சுவலாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி மேரேஜஸ் நடக்கிறதெல்லாம் வந்து இட் இஸ் ஆல் ப்ரீ பிளான்டு. இதில் வந்து அம்மா செட்டப்பு, மாமா செட்டப்பு எல்லாத்துலேயுமே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இவங்களே வந்து இந்த ட்ராமா டீம் மாதிரி இவங்களே வச்சுருப்பாங்க. என்ன உங்கள் வீட்டில் இப்படி தான் வச்சுருப்பீங்களா அப்படி அந்த மாதிரி எல்லாம் பேசி ஒரு அந்யோன்யமாக ஒரு பழகிடுவாங்க. பழகின பிறகு தான் அந்த மேரேஜையே அவங்க சக்ஸஸ்ஃபுல் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண ராணி அப்படின்னு சொல்லி ஒரு லேடி வந்து இதானாங்க. ஏன்னா 52 மேரேஜ் பண்ணி நகை பணம் எல்லாம் ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ ரீசெண்டாக அது நிறைய பார்த்துட்டு இருக்கோம் அந்த கேசஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ண கேசஸ், இந்த மாதிரி நிறைய திருமணங்கள் செஞ்சு ஏமாத்தின ஒரு கேஸ் பற்றி சொல்கிறீங்களா மேம்? நம்ம வந்து இது ரொம்ப முன்னாடியே பண்ணியிருக்கோம். ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி கேஸ்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சின்ன இந்த கேஸ் பற்றி 52 கல்யாணங்கிறதெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ ப்ராபப்ளி மேபி 10 to 15 or 20 அவங்க பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மிச்சதெல்லாம் ஒரு வேளை லிவின்ல இருந்திருக்கலாம், இல்லை சும்மா ஜஸ்ட் ஒரு 10-15 டேஸ் அவங்களோட இருந்துட்டு இவங்களுக்கு கிடைக்கிறத வாங்கிக்கிட்டு வந்திருக்கலாம். அது எல்லாத்தையுமே கல்யாணங்கிற ஒரு இதில் அவங்க புனைச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். தெரியல, ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு அதை பற்றியான ஃபீட்பேக்ஸ் எனக்கு ஒன்றும் கிடைக்கல. அவங்களே வெளியே வந்து சொல்றேன்னு இருக்காங்க நிறைய விஷயங்கள். அவங்களா சொன்னாதான் தெரியும். அவங்களா சொன்னாங்க தான் தெரியும். ஸோ என்னுடைய இது லாஜிக்கலி ஸ்பீக்கிங் திஸ் cannot happen. திங்கிங் தட் ஹர் ஏஜ் இஸ் அபவுட் 38 அப்படின்னு வச்சிங்கன்னா கூட 20 வயசுலேருந்து அவங்க இதில் வந்தால் 18 வருஷத்தில் 50 கல்யாணமா நாட் பாசிபிள். ஒரு கல்யாணம் மெட்டீரியலைஸ் ஆகிறதுக்கு நான் சொல்கிறது இந்த ஃபேக் மேரேஜஸ் சொல்கிறேன். அவங்களுக்கு இதை மெட்டீரியலைஸ் பண்ணுறதுக்கே 5 to 6 months ஆகும். ஏன்னா ரியல் மேரேஜ் மாதிரியே அவங்க எல்லாம் பிஹேவ் பண்ணி போனால் தான் போன கொஞ்ச நாளில் அவங்களால அங்கேருந்து எடுத்துகிட்டு வர முடியும். இப்போ நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க, நகைப்பணம் தானே எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொன்னீங்க. நான் பார்த்த கேஸில் அந்த பொண்ணு வந்து இடமே அது பேரில் வாங்கிருச்சு. இடத்தையே வாங்கிருச்சு. அப்போ அது எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அதுவும் ஹார்ட் ஆஃப் சென்னை சிட்டியில் வாங்கிட்டா லாபம் தானே. ஸோ அந்த மாதிரி கேஸே நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வராங்க. வந்துட்டு இந்த மாதிரி என் பையன் வந்து ரொம்ப அடம் பண்ணி இந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்கிறான். எங்களால் வேறு ஒன்றுமே பண்ண முடியல. வேறு வழியே இல்லாமல் எங்கள் ஃபேமிலி, எங்களோட ஸ்டேட்டஸு, கம்யூனிட்டி அதெல்லாம் பார்க்கும்போது இவன் கூப்பிட்டு வந்த பொண்ணு நம்ம லாங்குவேஜ் பேசுகிற பொண்ணு கூட கிடையாது, நம்ம கம்யூனிட்டி கிடையாது. இப்படிலாம் இருக்கும்போது நாங்கள் செல்லமாக வளர்த்த ஒரு காரணத்துக்காக ஏதாவது பண்ணிக்குவேன்னு மிரட்டினதுக்காக நாங்கள் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். பட் ஆனால் அந்த பொண்ணோட பிஹேவியரு எங்கள் ஃபேமிலி ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற மாதிரி இல்லை அது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மகிட்ட வந்து கேஸ் கொடுத்தாங்க. ஆனால் இந்த பொண்ணு வந்து அடிக்கடி வெளியில் போகிறா. வெளியில் போகும்போது வந்து ஒரு சில நேரங்கள் நாங்கள் கொண்டு போய் விட்றோம், கார் ட்ராப் பண்ணால் அது கேட்காது. தானாக வந்து நான் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன், இது பிடிச்சி போய்க்கிறேன்ட்டு அது பாட்டுக்கு கிளம்பி போயிடும். அப்புறம் வந்து திடீர்னு வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, நான் போய் எங்கள் அம்மா வீட்டில் போய் ஒரு 3 days 4 days இருந்துட்டு வரேன் அப்படின்ட்டு போயிடும். எங்கே போகுது வருதுங்கிறது எங்களுக்கு தெரியல. அந்த பையனோட அம்மா அப்பா வந்து கொடுக்குறாங்க. எத்தனை மாசம் இருக்கும் கல்யாணம் ஆகி? கல்யாணம் ஆகி அவங்களுக்கு 6 months 6 மாசம் அப்போ வந்து கொடுக்குறாங்க. நான் கேட்டேன், அப்புறம் எப்படிங்க இந்த பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க? எங்கெங்க கேட்கத்தான் வந்து கேட்கவே மாட்டேன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இப்போ வந்து அவன் வந்து அந்த பொண்ணை எப்படியாவது வந்து தக்க வைக்கணும்னு பார்க்குறானே ஒழிஞ்சு எங்களுக்கு அந்த பொண்ணு இனிமேலாவது அது நல்ல பொண்ணா என்னன்னு எங்களுக்கு தெரியணும். அது யார் என்ன ஒரு ஒன்றுமே தெரியாமல் நாங்கள் அதை வந்து கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஆதார் கார்டெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது. இப்போல்லாம் ஆதார் கார்டு வச்சு கூட நம்ம பார்க்கலாம். அப்போல்லாம் ஆதார் கார்டே கிடையாது.
அந்த டைமில் வந்து இந்த பொண்ணு வந்திருக்கு. நாங்கள் வந்து இந்த பொண்ணை வந்து போகும்போது அவங்க எனக்கு ஆக்சுவலாக ஃபோனே பண்ணி சொல்லிடுவாங்க. ஏன்னா இது எப்போ போகும்னு நம்ம கண்டினியூஸாக அந்த ஸ்ட்ரீட் எண்டில் நின்னோன்னா நம்மளை போலீஸ் தான் தூக்கிட்டு போகும். தினைக்கும் ஒருத்தங்க வந்து இங்கே நிற்கிறாங்கன்னா எதோ திருடுறதுக்கு வந்து நிற்கிறாங்க. ஸோ அவங்க ஃபோன் பண்ணிவிடுவாங்க. அந்த பொண்ணு நம்ம வந்து அங்கே எங்கேயாவது கடைகளில் உட்காந்துருப்போம், ஏதாவது காஃபி ஷாப் அந்த மாதிரி. அவங்க சொல்லிடுவாங்க நமக்கு இந்த மாதிரி இந்த பொண்ணு கிளம்புறா வெளியே அப்படின்னு சொன்னோன்னே நம்ம போய் பார்த்துருவோம். போய் பார்த்துட்டு அந்த பொண்ணு போகிற இடத்துக்கு போனாக்கா இவங்க இருக்கிறது ஒரு ஏரியான்னா இவங்க இருக்க ஏரியாவிலேருந்து ஒரு 30-35 கிலோமீட்டர்ஸ் தள்ளி ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. ரெகுலராவா? ரெகுலரானா இவங்க போகிற டைமெல்லாம் அங்கே தான் போகிறாங்க. ஓகே. நாங்கள் ஒரு 4 முறை அதை வாட்ச் பண்ணுறோம். அங்கே அது ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸு. உள்ளே போய் கதவை தட்டுவாங்க, கதவை திறக்கும், உள்ளே தாள் போட்டுருவாங்க. அப்புறம் ஈவினிங் வரைக்கும் இருப்பாங்க, கிளம்பி வந்துடுவாங்க. ஸோ இதுதான் நாங்கள் வந்து பார்க்குறோம். அப்போ ஒரு 3 நாள் 4 நாள் பார்த்தோன்னா இந்த ஒரு இடத்துக்கு மட்டும் தான் அவங்க போகிறாங்க. ஸோ அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இவங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து வேறு மாதிரி அந்த கதவை தட்டி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்த மாதிரியெல்லாம் நம்ம பேசும்போது பார்த்தா அங்கே ஒரு 40 வயசில் ஒருத்தர் இருக்கிறாருங்க. அப்புறம் அவரை சும்மா நம்ம பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். இவங்கள பற்றி உங்களுக்கு தெரியுதா தெரியலையா அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்களுக்கு காமிச்ச போது பார்த்ததில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா வந்து பார்த்தா நான் கேட்குறேன், நல்லா பார்த்து சொல்லுங்கள், இவங்கள பார்த்துருக்கீங்களா இல்லைன்னு கேட்குறேன். இந்த கல்யாணத்து அப்போ மட்டும் ஒருத்தர் வந்தார், அவரை மாதிரியே இருக்குங்க இது. பட் இது வந்து தாடிலாம் வச்சுருக்கனால எங்களுக்கு சரியாக சொல்ல முடியல அப்படின்றாங்க. அப்போ எங்களுக்குமே ஒரு டவுட் வருது, என்ன அதுன்னு. நான் சொன்னேன், திரும்பி நீங்கள் வந்து நல்லா யோசித்து சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு அந்த ஒரு டைம் தான் அவங்களும் பார்த்துருக்குறாங்க. அப்புறம் வந்து அவங்க பையன்கிட்ட வந்து யார்ப்பா கல்யாணத்தப்போ அந்த பொண்ணு கூட ஒருத்தர் வந்தார்ல, அவங்க அம்மா அப்பான்னு ஒருத்தர் கூப்பிட்டு வந்த அவங்க மாமா, அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டதும், அவங்க இங்கே தான் சென்னையில் தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே, ஓகே அப்போ இந்த நபரும் அதுவும் ஒன்றா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபர்தராக அதை இது பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த பொண்ணை ஒரு சில சமயம் சொல்லுவாள், நான் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஒரு நாள் நடக்குது, அது நமக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணோன்னே நம்ம அது ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்கன்னா அது இன்னொரு இடத்துக்கு போகுது அந்த பொண்ணு. இன்னொரு ஊர் பக்கத்தில், நம்ம சென்னை ஒட்டி இருக்கிற ஒரு ஊர், அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் சென்னை. 3 ஹவர்ஸில் அந்த ஊரை நம்ம ரீச் பண்ணிடலாம். அங்கே பார்த்தா அங்கே வந்து ஒரு புது வீடு கட்டியிருக்காங்க. புது வீடு கட்டி அதில் வந்து அந்த பொண்ணு போது அவங்க அம்மா அப்பான்னு சொல்லக்கூடிய நபர் அங்கே இருக்காங்க. ஆனால் இதை வந்து அம்மான்னு கூப்பிட்டுட்டு ஒரு குழந்தை வருது. இந்த பொண்ணை? ஆமாம். சரி. எங்களுக்கு ஒன்றுமே புரியல. எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம ஸ்டாஃப் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு உட்காந்து அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு, ஏன்னா இது வந்து ஃபேக்காக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட உட்காந்து பேசுகிறோம். பேசிட்டு இப்போ ஆக்சுவலாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி மேரேஜஸ் நடக்கிறதெல்லாம் வந்து இட் இஸ் ஆல் ப்ரீ பிளான்டு. இதில் வந்து அம்மா செட்டப்பு, மாமா செட்டப்பு எல்லாத்துலேயுமே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இவங்களே வந்து இந்த ட்ராமா டீம் மாதிரி இவங்களே வச்சுருப்பாங்க. இப்போது ஒரு வீட்டுக்கு வந்து பொண்ணு பார்க்க போகிறாங்கன்னா இவங்க எல்லாருமே அந்த வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. இதுக்குன்னு தனியாக ஒரு வீடு வாடகை எடுத்து அங்கே இருப்பாங்க. பொண்ணு பார்க்க வரவங்க வருவாங்க போவாங்க. இவங்க போய் மாப்பிள்ளை வீடு பார்க்குற மாதிரி இவங்க எல்லாரும் ஒரு ஃபுல் செட்டப்போடையே இவங்க போவாங்க. போயிட்டு அங்கே எல்லாம் பார்த்து ஒரு சகஜமாக இந்த சின்ன சின்ன இந்த மாப்பிள்ளை வீட்டில் பொண்ணு வீட்டிலலாம் கேட்பாங்களா அந்த காலத்தில், என்ன உங்கள் வீட்டில் இப்படி தான் வச்சுருப்பீங்களா அப்படி அந்த மாதிரியெல்லாம் பேசி ஒரு அந்யோன்யமாக ஒரு பழகிடுவாங்க. பழகின பிறகு தான் அந்த மேரேஜையே அவங்க சக்ஸஸ்ஃபுல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க எல்லாமே ப்ரீ பிளான்ட் அவங்களது. இது வந்து நான் அவங்க அப்பா கிட்டலாம் பேசிட்டு திரும்பவும் இந்த பொண்ணு வந்து எப்படி கையங்காலமாக படிக்கணும்னா, இந்த திரும்ப அது போகும் இல்லையா, போகும்போது நம்ம நேரடியாக போய் எந்த ஒன்று ஊருக்கு நமக்கு தான் இது நல்ல பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இது அந்த வீட்டுக்கு போற அவங்க யாரு? ஒரு 40 வயசு. அது தாய் மாமனா? தாய் மாமன். ஆனா செட்டப் தாய் மாமன் செட் பண்ணி வச்சிருக்காங்க. செட் பண்ணி இல்ல, அது ஒரிஜினல் தாய் மாமன் தான். ஒரிஜினல் தாய் மாமன் தான். அவங்க 2 பேருக்குமே ரிலேஷன்ஷிப் இருக்கு. இருக்கு. அவங்க குழந்தை தான் அது. நாங்க அது பின்னாடி தான் கண்டுபிடிச்சோம். அந்த குழந்தை தான் அது. அந்த ஊருக்கு போகுது இல்லையா, அங்க இருக்கிற குழந்தை அது. இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, இந்த வீட்ல பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு பேர்ல இவங்க ஒரு நிலம் வேற வாங்கிட்டாங்க. ஒரு இவங்க நான் சொன்னேன் இல்லையா, அவங்க கொஞ்சம் ரொம்ப வசதியான ஆளுங்க. ஸோ அதனால் வந்து இந்த இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம்லாம் வரும்ல, அதில் சரி பையன் வந்து ஆசைப்பட்றான், என் பொண்டாட்டி வந்து எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு எல்லோரும் என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்கன்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு அது பேரில் ஒரு லேண்டை வேறு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டாங்க.
நமக்கு இப்போ வந்து என்னடான்னா இது ஃபேக்குன்னு தெரிஞ்சிருச்சு. நம்ம லேண்டையும் கரெக்டாக ப்ராப்பராக வாங்கணும், இதுல இருந்தும் வெளியே கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணோம், இமீடியட்டாக நம்ம எந்த வேலையுமே பண்ணக்கூடாது. இந்த லேண்டை நீங்கள் ரெக்கவர் பண்ணி ஆகணும் அப்படின்னாக்க நீங்கள் வந்து இது ஒரு பில்டிங் பிளான் அப்ரூவலுக்கு போகணும் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு இதை வாங்கிருங்க, பவரை வாங்கிருங்கன்னு சொல்லி அவங்க அந்த பையன் இருக்கான் இல்லையா, அவன் பேர்லேயே பவரை வாங்க சொல்லி அந்த பவரை எக்ஸிக்யூட் பண்ணி உடனே அதை சேல் டீட் போட்டு இன்னொருத்தங்களுக்கு விற்றுட்டு அதுக்கப்புறம், ஏன்னா அது நல்ல பெரிய ப்ராப்பர்ட்டி, அதை விற்றுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணோம், இந்த பொண்ணு வந்து அங்கே போகிறேன்னு சொல்லும்போது அதை பொண்ணோடையே போய் பின்னாடி போய் இவங்களுக்கும் நாங்கள் அட்ரஸ்லாம் கொடுத்துட்டோம், நாங்கள் அங்கே தான் இருப்போம், நீங்கள் வந்துடுங்கன்னு சொல்லிவிட்டு நாங்களுமே பின்னாடி போய் அது உள்ளே போய் நல்ல ஒரு 1/2 1 ஹவர் ஆனதுக்கப்புறம் கதவை தட்டி எல்லாருமா உள்ளே போய் உட்காந்து, நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க, ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம், ஸ்டேஷன்லேருந்து வந்துட்டுருக்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே தப்புன்னு எல்லாம் உண்மையே சொல்கிறாங்க. இல்லை எங்களுக்கு நாங்கள் பணத்துக்காக தான் இப்படி பண்ணோம். இவன்ட்ட வந்து நிறைய நகை பணம்லாம் அந்த பொண்ணு வாங்கியிருக்கு. ஸோ ஒரு கொஞ்சம் வசதியான வீட்டு பசங்கன்னா வந்து அவங்கக்கிட்ட எப்போவுமே பணம் புழக்காட்டம் அதிகமாக தான் இருக்கும். நாங்கள் வந்து அந்த பணத்தெல்லாம் கொண்டு போய் தான் ஊரில் வீடு கட்டிட்டோம். இப்போ அந்த 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 தாய் மாமா அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரியுமா அது அங்கே இருக்கவருக்கு? பிளான் பண்ணி அவங்களே தானே பிளானிங்கே. ஓகே, பிளானிங்கே அவங்க தானே. ஸோ ஆக்சுவலாக பணத்துக்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்வோன்ற மாதிரி தான். இந்த மாதிரி குரூப் எல்லாமே பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. இது ஒன்றும் இல்லை, இது மாதிரி நம்மகிட்ட நிறைய இருக்கு, நிறைய நம்ம பண்ணியிருக்கோம் இந்த கேஸ். இப்போ கல்யாணம் பண்ணாங்களா ஹஸ்பண்ட் அந்த பெரிய இடத்து, அவருக்கு தெரிஞ்சு என்ன அவர் வந்து அவரால் கொஞ்சம் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல இனிஷியலாக. ஆக்சுவலி அதை வந்து விட்டு வரணுங்கிறது தான் அவரோட இது. பட் இனிஷியலாக கொஞ்சம் வீட்டிலலாம் கொஞ்சம் ரொம்பலாம் பிரச்சனை பண்ணார். அப்புறம் நம்ம கூப்பிடுவோம், கவுன்சிலிங் கொடுப்போம், எல்லாம் பண்ணுவோம். எல்லாம் முடிஞ்சு இது என்ன ஒரு கொடுமைன்னா, இவங்க வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்து இது வந்து ஒரு ஆனால் எந்த மேரேஜுமே செல்லுபடியாது. ஏன்னா இந்த அம்மா ஆல்ரெடி ஒரு கல்யாணம் பண்ணியிருக்காங்க, இது வந்து இவனை ஒரு கல்யாணம் பண்ணது பைகமி தான். ஸோ நல்ல வேலையே நமக்கு அந்த டிவோர்ஸுக்கு போகிற வேலையெல்லாம் இல்லை. பட் இருந்தாலும் வந்து நான் இந்த மாதிரி தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணெல்லாம் உட்கார வச்சு எழுதி வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு இப்போ குழந்தெல்லாம் இருக்குது. இப்போ இவங்க இது மட்டும் தான் இவங்க ஃபர்ஸ்ட் ஏமாந்தா இல்லை இதுக்கு முன்னாடி? அதுதான் அவங்க தொழிலேவாம். இது வந்து அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி தொழில் தான் அவங்க பண்ணுறது. அவங்க வருமானம் இப்போ சொல்லுவாங்க தெரியுமா ஒரு சிலர்லாம், எங்கள் குலத்தொழில் திருட்டு, அது மாதிரி இது திருடுறதுக்குன்னே கும்பல் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஏமாத்துறதுக்குன்னே கும்பல் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நம்ம நிறைய கேசஸ் பண்ணியிருக்கோம். இது நிறைய யூஎஸ்லேருந்து வந்தவங்களாம் ஏமாந்து போனக்கு இதெல்லாம் நம்மகிட்ட இருக்குது. இப்போ இவங்க நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க, இந்த இது சால்வ் ஆயிடுச்சு. பட் இவங்க திருப்பி இந்த மாதிரி ஃபாலோப்லாம் பண்ணுவீங்களா? அவங்க வேற ஏதாவது ஏமாத்துறாங்களா அந்த மாதிரிலாம்? அது நமக்கு வேலை இல்லை இல்லையா, நமக்கு இந்த கேஸ் முடிஞ்சோடனே நமக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க, அதனால பண்ண மாட்டோம். எவ்வளோ கிளியராக சொல்லக்கூடாது. சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஒரு சில கேஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோன் வாங்கித்தரேன் உங்களுக்கு வந்து 100 கோடி லோன் வாங்கித்தரேன், 20 கோடி லோன் வாங்கித்தரேன், அதுக்கு இனிஷியலாக நீங்கள் வந்து ஒரு 50 லட்சம் தரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரொசீஜர்ஸை கொண்டு வரத்துக்கு அந்த மாதிரி இது வந்து நான் எப்போ என் பொண்ணு வந்து அப்போது 2nd ஸ்டாண்டர்ட் என்னமோ படிச்சுட்டு இருந்தா. அப்போது வந்து அந்த கேஸ் நாங்கள் பண்ணோம். ஒரு லேடி தான் அது ஏமாத்துறது, ஒரு லேடி தான். அந்த ஒரு 50 லட்சத்தை வாங்கி அவங்க ஜாலியாக வந்து ஒரு பெரிய பங்களோ வந்து லீஸுக்கு எடுத்து ஈசிஆரில் இருந்துக்கிட்டு வர்றவங்களெல்லாம் இப்படி தான் ஏமாத்துறது. அவங்க இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா பயங்கர பந்தாவாக இருக்கும், இவங்க போய் ஏமாற்றுவாங்களான்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அது வந்து அந்த கேஸ் எதுக்கு சொல்கிறேன்னா, நாங்கள் இந்த கேஸ் முடிச்சிட்டோம். ஆஃப்டர் 10 இயர்ஸு சேம் அதே லேடி பேர் எல்லாம் கொடுத்து இந்த லேடி வந்து வேறு அட்ரஸில் மட்டும்தான் இருக்காங்க. எங்களுக்கு அந்த ஃபோட்டோலாம் பார்த்தோன்னா அந்த மாதிரி தான் தெரிஞ்சிருச்சு எங்களுக்கு. ஸோ இந்த லேடியை பற்றி எங்களுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் வேணும். எதுக்குங்க? இல்லை இந்த மாதிரி கேட்டாங்க, நாங்கள் ஒரு 5 lakhs அட்வான்ஸ் கொடுத்துருக்குறோம், நீங்கள் வந்து இந்த கேஸ் ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னாங்க. ஒன்லி திங் வாஸ் அட்ரஸ் வாஸ் டிஃப்ரெண்ட்டு. பட் இருந்தாலும் நம்ம செக் பண்ணிடுவோன்ட்டு போனாக்க இந்த சேம் லேடி தான், இதே லேடி தான். அந்த ஏமாத்துறவங்க ஏமாத்திக்கிட்டு தான் இருப்பாங்க, ஏமாறுறவங்களா பார்த்து தான் ஏமாத்துவாங்க. இப்போ அவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா அந்த லேடி மேல, இந்த பாதிக்கப்பட்டவங்க அந்த பையனோட அம்மா அப்பா? கொடுக்கல. ஏன்னா அவங்க ஸ்டேட்டஸ் கொஞ்சம் நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கவங்கனால அவங்களுக்கு நம்மகிட்ட ஏன் வர்றாங்கன்னா,
நம்ம இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ 52 பேருன்னு சொல்கிறாங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் போலீஸ்கிட்ட போயிடுச்சு, அதனால வெளியில் வந்துருச்சு. இப்போ நான் சொல்ல 15 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இந்த கேஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் இது வரைக்கும் வெளியே வந்ததில்லை. நம்ம இது வரைக்கும் நம்ம பேரும் சொல்லலை, நம்ம எதுவும் ஊரும் சொல்லலை, நம்ம இப்படியே தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோமே ஒழிஞ்சு நம்மகிட்ட இருந்து இந்த அவங்களுடைய பெயரோ எதுவோ வெளியே வராது. வெளியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க மாத்திரம் தான் நம்ம கிட்ட அந்த வருவாங்க. லேடி சென்னை தானா ஏமாத்தின அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் சென்னை. ஓகே ஓகே. ஸோ இது வந்து ஒரு அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் தொழிலாக சென்னை நிறைய இருக்கு. நீங்க யோசிச்சுக்கோங்க, கேரளா இருக்கு அவுட்ஸ்கர்ட், ஆந்திர பிரதேசம் இருக்கு. இவங்களுக்கு டவுட் வந்ததே வந்து இவங்க அடிக்கடி வெளியே போறத வச்சுதான். இந்த பையனோட ஆமா. அம்மாக்கும் அப்பாக்கும் வெளியே போயிட்டு வராங்க. ஆனா அவருக்கு அந்த டவுட் வரல, அந்த இவங்க ஏன் வெளியே போறாங்க வராங்க அப்படின்னு சொல்லி. அவன் வந்து ரொம்ப என்ன சொல்றது, என்ன சொன்னாலும் நம்பிக்கக்கூடிய பையன். அந்த மாதிரி அதனால தானே ஏமாந்தான். ஏமாறுற இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து சூதானமா இருந்துக்கணும். ஓகே மேம், ரொம்ப நன்றி மேம். சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வரும் ஜூலை 26 முதல் திரையரங்குகளில்.